Hi everyone. 12th முடிச்சிட்ட பிறகு எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் வேணும். ஏஐடிஎஸ் ஆகட்டும், ஏஐஎம்எல் ஆகட்டும், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் வேணும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. இதுல ரொம்ப கஷ்டமான சோகமான விஷயமும் நிறைய இருக்கு. மர்மங்கள் நிறைந்த இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க இன்னைக்கு அப்படியே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல நிறைய விஷயத்த பேச போறோம். இந்த விஷயத்த கேட்டா உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்கும், பயமாகவும் இருக்கும். வாங்க இந்த வீடியோல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை பேசலாம். இதுல முதல் விஷயமே ரொம்பவே கஷ்டம்தான். ஹெவி ப்ரோக்ராமிங் லோடு. ஆமாங்க, நீங்க சிஎஸ்சி எடுத்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லை, அது ரிலேட்டடா எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணாலும் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்க ஒரே டைம்ல படிக்கிற மாதிரி இருக்கும். C++, பைத்தான், ஜாவா, ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை சைமல்டேனியஸா படிக்கணும். படிக்கிறது மட்டும் இல்லைங்க, இதுல நீங்க மாஸ்டராகவும் இருக்கணும். ஏன் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இதுல சின்டெக்ஸ் டிஃபரன்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோக்ராமிங் கோட டீபக்கிங் பண்றதுக்கு கன்சிஸ்டன்சியான பிராக்டிஸ் இல்லைன்னா கட்டாயம் உங்களால சர்வைவ் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க 12th சிஎஸ்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஆனா நீங்க பயாலஜி குரூப் எடுத்து சிஎஸ் ரிலேட்டடான கோர்சஸ் தான் நான் பண்ண போறேன், என்னுடைய பியர் ப்ரெஷர், பேரண்ட்ஸ் இதுதான் சொல்லி பண்ண சொல்றாங்க அப்படின்னு நீங்க போனீங்க, நீங்க கண்டிப்பா சர்வை பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா சிஎஸ் குரூப் எடுக்கிறவங்களுக்கு மல்டிபிள் ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் கேப்சர் பண்றதுக்கும் அதை எடுத்துட்டு போறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ பயாலஜினா சொல்லவே தேவையில்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரெண்டாவது சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதுலயும் குறிப்பா டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி. இதுல எல்லாம் நீங்க வெல் வெர்ஸ்டா இருக்கணும். ஏன் லீனியர் அல்ஜிப்ராவையும் சேர்த்துதான். இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிக்கும்போது அதுல லாஜிக்கல் திங்கிங்கை நீங்க அப்ளை பண்ண முடியும். அப்போ நீங்க சிஎஸ் ரிலேட்டடா நீங்க கோர்சஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் வந்து ரொம்பவே மேண்டேட்டரியா இருக்கு. பியூர் சயின்ஸா இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த டிபார்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணாதீங்க. இதுல மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க டெக்னாலஜி வேகமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில நீங்க எல்லா விஷயத்திலையும் ரொம்பவே அப்டேட்டடா இருக்கணும். டூல்ஸ் ஆகட்டும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆகட்டும், ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆகட்டும், இதுல எல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அப்டேட்டடாகவும் இருக்கணும். ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங் டெக்னாலஜில ஒவ்வொரு விஷயம் அப்டேட் ஆகிட்டே போகும்போது நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அப்டேட்டடான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்க கத்துக்கலன்னா யாரு கத்துக்கிறாங்களோ அவங்கள தான் எடுத்துப்பாங்க, மற்றவங்களை தூக்கிடுவாங்க. ஸோ இதுவும் ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிஎஸ் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நாலாவது விஷயம் ரொம்பவே த்ரெட்டனிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்டர்ன்ஷிப்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட போறோம். ஏன்னா ஹை காம்படிஷன் இந்த சிஎஸ் ரிலேட்டடுக்கு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குறிப்பா நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கும் இன்டர்ன்ஷிப்ஸுக்கும் பயங்கரமான பாதிப்புகள் இருக்க போகுது. இப்போ ஒரு 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல 50% 5,000 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா மிச்சம் 5,000 பேர் ஒர்க் இல்லைன்னா பெருசா தெரியாது. ஆனா வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் முடிக்கிறாங்க, அதுல 5 லட்சம் பேருக்கு தான் வேலை கிடைக்குது அப்படின்னா இன்னும் 5 லட்சம் பேருக்கு என்ன ஆகிறது? காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ அதனால நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், லாஜிக்கல் திங்கிங், டீபக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்தா மட்டும்தான் உங்களை டாப் மோஸ்ட் ரெப்யூட்டட் கம்பெனிஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ண வர போறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அகாடமிக்ஸ் படிக்கும்போது நீங்க அகாடமிக்ஸை பார்க்கணும், கோடிங் பார்க்கணும், ப்ரோக்ராமிங் பார்க்கணும், போர்ட்ஃபோலியோ which mean பில்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு ப்ரெஷரைஸ்டா தான் இருக்க போகுது. அதையும் தாண்டி எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா நீங்க போங்க. மற்றவங்களுடைய ப்ரெஷர் தாண்டி நீங்க போகும்போது உங்களால சர்வைவ் பண்றது
ரொம்பவே கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. இதுல அஞ்சாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில் கேப். அதாவது நம்ம கூடவே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேற லெவல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த சாஃப்ட் ஸ்கில்ல அவங்க கை விட்டுருவாங்க. அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில், பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ், டீம் ஒர்க், இதுல எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் லேக் ஆகுறதுனால இன்டர்வியூஸ் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா தான் பார்க்கப்படுது. பிகாஸ் நீங்க ஒரு கம்பெனில போறீங்க அப்படின்னா டீம் ஒர்க், பிரசன்டேஷன் ஸ்கில் இது எல்லாம் ரொம்பவே மேண்டேட்டரியா இருக்கு. குறிப்பா கம்யூனிகேஷன். ஸோ நீங்க இன்ஜினியரிங் படிக்கும் போதே எந்த அளவுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷனை டெவலப் பண்ண முடியுமோ டெவலப் பண்ணுங்க. அதுதான் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜை வெளியே கொண்டு வர்றது நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான். அப்ப அந்த வார்த்தைகளை எந்த அளவுக்கு நீங்க மெஸ்மரைஸ் பண்ணி சொல்றீங்களோ அந்த அளவுக்கு ஜாப் அஷூரன்ஸும் கண்டிப்பா இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் ஹாப்பியா இருக்கணும்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.